எத்தனை பேருக்கு இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், மேனிஃபெஸ்டேஷன், கிராட்டிடியூட்னா நன்றி கடன், இதில் எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குமான்னு தெரியல. ஆனால் எல்லாத்தையுமே நீங்கள் நம்பினா தான் நம்ம லைஃப்பில் ஒன்று அச்சீவே பண்ண முடியும். ஒரு பையனுடைய கதையை சொல்கிறேன், ரொம்ப ஷார்ட்டாகவே சொல்கிறேன். ஒரு பையனுடைய கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிக் நர்வ்னு இருக்கும் தெரியுமா, அந்த ஆப்டிக் நரம் வந்து கட் ஆயிடுச்சு. அந்த பையனுடைய லெஃப்ட் சைடில் இருக்கிற கண்ணுடைய பார்வை சுத்தமாக போயிடுச்சு. டாக்டர்ஸ் கிட்ட போய் கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஆப்டிக் நர்வ் கட் ஆயிடுச்சு, அது ஜாயின்லாம் பண்ண முடியாது. ஏன்னா கண்ணுன்றது சென்சிட்டிவான ஏரியா, ஜாயின் பண்ண முடியாது. அந்த கண்ணு அவ்வளோதான் சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த பையன் என்ன தெரியுமா பண்ணுறான், இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்குறான், மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறான். என்ன தெரியுமா பண்றான், எனக்கு இந்த கண்ணு நல்லா தெரியுது, நான் நல்லா விலங்க பாக்குறேன், இந்த மலையை பாக்குறேன், இந்த காத்தை பாக்குறேன், இந்த மேகத்தை பாக்குறேன்னு சொல்லிட்டு டெய்லி மேனிஃபெஸ்டேஷன் பண்றான். காலையில நைட்டு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டே இருக்கான். அவன் பண்ண மேனிஃபெஸ்டேஷன் என்ன தெரியுமா ஆகுது, அவனுடைய உடம்புக்குள்ள கட்டான ஆப்டிக் நர்வ் ஜாயின் ஆக ஆரம்பிக்குதுங்க. 6 மாசம் கழிச்சு அவனுக்கு பார்வை வருது. டாக்டர்ஸ் கிட்ட செக்அப் கூட்டு போகும்போது அந்த ஆப்டிக் நர்வ் கட்டான ஆப்டிக் நர்வ் ஜாயின் ஆயிருக்கு. ஸோ லைஃப்ல இது மூலியமா உங்களுக்கு என்ன சொல்ல வரணும், ஒரு விஷயம் வேணும்னா, இந்த பிரபஞ்சத்தை நம்ப, கடவுளை நம்புறே நம்பலையும் அது எனக்கு தெரியாது, ஆனா இந்த பிரபஞ்சத்தை, அந்த உலகத்தை நம்ப, அந்த உனக்கு கிடைக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் நன்றி கடனாரு. மேனிஃபெஸ்டேஷன் பண்ணு, கண்டிப்பா உங்களுக்கு தேவையானது ரைட் டைம்ல ரைட் பிளேஸ்ல கண்டிப்பா உனக்கு வந்து சேரும்டா, புரிஞ்சுக்கோ.